மேக்கர் ஸ்பேஸ் லேபில் காலிங் பில்லோட கனெக்ஷன். ஸோ இதில் ஃபேஸ் நியூட்ரல் நம்ம டெஸ்டரில் எடுத்துக்கிறோம். எப்பயுமே ரைட் சைடில் இருக்கிறது வந்து ஃபேஸு. இப்போ நம்ம சப்ளை ஆன் பண்ணோன்னா இது வந்து ஃபேஸில் சப்ளை வருது, அதே மாதிரி நியூட்ரலில் சப்ளை வரல. எப்பயுமே ரைட் சைடில் இருக்கிறது தான் ஃபேஸாக ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இதுக்கு பேர் காலிங் பெல். ஓகே, இதோட ரேட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதோட பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா சூப்பர் டிங்டாங் பெல் அப்படிங்கிறது 230 வோல்ட் சப்ளை, மேட் இன் இந்தியா, ஹெவி டியூட்டி. அது நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதில் 2 டெர்மினல் இருக்குது. இந்த 2 டெர்மினலை நான் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஃபேஸு நியூட்ரல் ஒரு டெர்மினல் எடுத்து சப்ளையில் கொடுத்துட்டேன். அடுத்து ஃபேஸுக்காக என்ன பண்ணுறேன், இன்னொரு டெர்மினல் எடுத்து இந்த ப்ரெஸ்ஸிங் டைப் சுவிட்ச் இருக்கும், இதுக்கு பேர் ப்ரெஸ்ஸிங் டைப். ப்ரெஸ்ஸிங் டைப்னா நம்ம ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தால் தான் ஒர்க் ஆகும், அதனால் அதுக்கு பேர் ப்ரெஸ்ஸிங் டைப்பு. அதோட இன்னும் 2 எடுத்து ஃபேஸுக்கு கொடுத்துட்டேன். இப்போ நான் காலிங் பெல்லோட அவுட்புட்டை செக் பண்ணுறேன். அவுட்புட்டுனா என்ன, நான் ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்க வரைக்கும் அங்கே பெல் அடிக்கும். நான் கையை எடுத்துட்டேன்னா பெல் சத்தம் போயிடும். ஓகே, இப்போ நான் சப்ளை ஆன் பண்ணுறேன். சப்ளை கையை எடுத்துட்டேன்னா அங்கே இப்போது திரும்ப 2-3 டைம் பெல் அடிக்கிறேன். ப்ரெஸ்ஸிங் டைப்பில் இந்த காலிங் பில் ஒர்க் ஆகுது. ஸோ இது மேக்கர் ஸ்பேஸ் லேபில் காலிங் பில்லோட கனெக்ஷன்ஸ் இது பார்க்கலாம். இது உள்ளுக்குள்ள கனெக்ஷன் ஒரு ஃபேஸ் ஒரு நியூட்ரல் கொடுத்துருப்பாங்க. தேங்க்யூ.